திருவோணம் 4 பாதங்களும் அவிட்டம் 1-2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி பகவான். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கு எல்லாமே 90% நற்பலன்களை கொடுக்கிற மாதிரி இருக்கு. உங்க நிறுவனம் வளர்ச்சி பெறது பிறருக்கு பொறாமை கூட கொடுக்கும். அந்த பொறாமை குணம் மனிதனுக்கு ஆகாது. பிறருக்கு கெடுதல் செய்ய நாம நினைச்சா அது நமக்குள்ள நம்மை அழிச்சிருன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அந்த வஞ்சக மனசுல பூதருக்கு விடக்கூடாது. குழந்தை பருவத்திலிருந்தே அதை விட்டுருங்க. அந்த வஞ்சகத்தை மனசுல வச்சுட்டு அது நஞ்சு. வஞ்சம்ங்கிறது நஞ்சு. விஷத்தை உள்ள வளர்த்துட்டு இருக்க கூடாது. விஷ செடி அது வேரூன்றிடுச்சுன்னா நம்ம கொடுங்கவே முடியாது. நாம என்ன நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஆகிறோம். நல்லது நினைச்சா நல்லவனா வருவோம், கெட்டது நினைச்சா கெட்டவனா. எல்லாத்துக்கும் வாய்ப்பு கிடைக்கும். நீங்க அந்த பூமி எப்படி தெரியுங்களா? நம்ம என்ன நினைச்சாலும் நம்மளுக்கு அது கொடுக்குமுங்க. நீங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆகணும்னு நினைச்சிட்டே இருக்க, கொஞ்சம் காலம் ஆகும். ஆனா இது எல்லாத்தையும் விட வளர்ச்சியை விட அழிவு சீக்கிரம் நடக்கும். வளர்ச்சிக்கு கொஞ்சம் காலமாகும், அழிவு சீக்கிரம் நடக்கும். ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு ரொம்ப ஆழம் ஆகுது. அதை இடிக்கணும்னா ஒரு செடி வளர்த்தணும்னா ரொம்ப நாள் ஆகுது. அதை வெட்டணும்னா ஒரே வெட்டு முடிஞ்சுதுங்க. ஆக இந்த பூமியில வளர்ச்சியை விட அழிவுக்கு வாய்ப்புகள் அதிகமா கிடைக்கும். இந்த அழிவுக்குரிய சிந்தனையை மனசுல வளர்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வளர முடியாது. ஆக நீங்க அப்படிப்பட்ட எண்ணங்களை வளர்த்துக்க மாட்டீங்க. வளர்ச்சிக்குரிய எண்ணத்துல கடுமையான முயற்சியில் இருப்பீங்க, பயிற்சியில் இருப்பீங்க. வெற்றி உங்களுக்கு கையில கிடைக்கும். மாரியப்பனுக்கு மாதிரி உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்ல வாய்ப்புகளையும் நல்ல சந்தர்ப்பங்களையும் உருவாக்கக்கூடிய நிலையில இன்னைக்கு இருக்கிற முடிவுகள் பிறரும் கட்டுப்படுவாங்க. உங்களுக்கு ரொம்ப நாளா கையெழுத்தாக வேண்டிய ஒப்பந்தம் கையெழுத்தாயிரும். நவகிரகங்களுக்கு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கல்வி சம்பந்தமான விஷயத்துல ஒரு PhD முடிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு CA முடிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஈஸியா முடிச்சிருவீங்க. அந்த எக்ஸாம் வருது, ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாமா, ஈஸியா முடிச்சிருவீங்க. அதுக்கான ஆயத்த பணிகளுக்கான வேலைகளை இன்னைக்கு எடுப்பீங்க. நீங்க தன்வந்திரியை வழிபடணும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகரை வழிபட சிறப்புகள் கூடி வரும். ஒரு 9 சுற்று சுற்றுங்க. அரிசி மாவை கையில் எடுத்து விநாயகர் தலையை 3 சுற்று சுற்றி, உங்க தலையை 3 சுற்று வளமா சுற்றி எறும்பு குளிக்கு போட்டுருங்க. காவிய வெற்றி உண்டாகும்.